ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அப்படி யோசிச்சு தான் கிச்சனில் ஒரு சில சேஞ்சஸ் ரொம்ப நாளாக ஒரே மாதிரியே இருந்துச்சு. சரி ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்பப்போ நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், நம்ம மைண்டும் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இன்றைக்கி ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிச்சனில் இருந்த 2 ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கு பதிலாக பிளேட் வைக்கிறதுக்கு மட்டும் வேறு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு கீழே வெங்காயம் பூண்டு கூட எல்லாமே வச்சுட்டேன். ஸோ தட் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ட்ரைபாட் வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து சேமியா தான் செஞ்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு சேமியா ப்ரிப்பேர் பண்ணி பையனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பேக் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வாழைத்தண்டில் கூட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லூலு போகும்போதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பேன். பட் என்னென்னா அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை ஒரு சில டைமில் வாங்கிட்டு வந்து அது கட் பண்ணும்போது தான் நல்லா இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த முறை வாழைத்தண்டு சூப்பராக இருந்தது. நல்ல இலங்கு வாழைத்தண்டாக இருந்தது. நார் அவ்வளோவா இல்லவே இல்லை. அதனால் கூட்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு.